ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி RTR 310 பைக் வந்து இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டைம் இது. கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். ஸோ அப்படியே வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாடல் அப்பாச்சி RTR 310 வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 மாடலோட ஒரு மேக் அப்புறம் வந்துக்கூடிய ஒரு மாடல்னு சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாச்சி RTR 310ஓட பேஸ் வேரியண்ட்டு. இதில் மொத்தம் 3 வேரியண்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு மிட் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு கீழே சென்ட்ரி தான் வரும். டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ஜின் எல்லாமே சேம் தாங்க. இந்த 3 மாடலுக்கும் என்ஜின்ஸ் எல்லாமே சேம் தான். ஸ்பெக்ஸு குயிக் ஷிஃப்டர் முதற்கொண்டு இந்த வண்டியிலையுமே இருக்குது. TFT டிஸ்பிளே எல்லாமே இந்த மாடல்லையுமே இருக்குது. பட் இதோட டாப் வேரியண்ட்ஸில் போகும்போது இன்னும் லக்ஸரி ஃபீச்சர்ஸ் லைக் கீழே சென்ட்ரி வரும். இதோட அடுத்த வேரியண்ட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வண்டியில் அது எதுவுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப பேசிக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்ஸ் மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் பைக்கில் இருக்கிறத விட டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த வென்டிலேட்டட் சீட் கீழே சென்ட்ரிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் மிஸ் அவுட் ஆகும் இந்த பேஸ் வேரியண்ட்டில். அண்ட் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்கும். டாப் வேரியண்ட் போகும்போது உங்களுக்கு எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வண்டியோட லுக்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கர டஃப்பான ஒரு பைக்காக தாங்க இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் என்ஜின் RR 310 யூஸ் பண்ண அதே என்ஜின் தான். BMWவில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லா அட்வென்ச்சர் பைக்ஸ் அந்த 310cc இருக்க எல்லா பைக்ஸோட என்ஜின்ஸும் இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு என்ஜின் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் ஃபிகர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசங்கள்லாம் எதுவுமே கிடையாது. பவர் அவுட்புட்லையும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வந்து இருக்காது. ஸோ இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட சைட்லேருந்து வந்தாலும் இது லிட்ரலி ஒரு BMWவோட என்ஜின். ஓகேவா, BMWவும் டிவிஎஸும் ஒரு கொலாபரேட்டில் பண்ண ஒரு என்ஜின். பட் இதுக்கப்புறம் நம்ம அப்பாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் என்ஜின் போயிட்டு இன்னொரு லிக்விட் கூலிங் என்ஜின் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு லான்ச் ஆகிறதா இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் மாடலில் RTX 300ன்னு ஒரு பைக் வந்து லான்ச் ஆகிறதா இருக்குது. அதோட என்ஜின் அவுட்லைன்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு 2025 டிவிஎஸ் சைட்லேருந்து ஒரு 300cc பைக் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்க 2 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் தான் இந்த RTR 310, இன்னொன்று RR 310. இது தாங்க. ஸோ இதோட என்ஜின் ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் 312cc என்ஜினுங்க. ஸோ பவர் அண்ட் டார்க்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 35.08 BHP, அதாவது 35 BHP, 27.8 Nm ஸ்டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் அவுட்புட் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு 300cc ஓரளவுக்கு ஓகே. டியூக்கோட 250cc, இந்த 310cc இது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் இதில் தான் வருது. பட் இன்றைக்கி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற 250cc கம்பேர் பண்ணும்போது இதோடைய பவர் அவுட்புட் அப்படிங்கிறது டாப் எண்டில் நல்லாயிருக்கும். சரிங்களா, டாப் எண்டுன்னு நான் சொல்கிறது எப்படின்னா ஹைவேஸில் நீங்கள் டூரிங் போகும்போது அந்த 100+ ஸ்பீட்ஸ் நீங்கள் போகிறதுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்ஜின் அந்த கேஸஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளச் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் ட்ரை டைப் கிளச் மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸ்போர்ட்டியராக இருந்தாலும் இதோட ஃபங்க்ஷனாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணும்போதே அந்த கிளச்சோட சவுண்டு வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க வண்டி ஓட்டும்போது. ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் என்ஜின், ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அப்படியே பின்னாடி வந்து சாஞ்ச மாதிரி இருக்கும். அதான் ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் என்ஜின். ப்ளஸ் எக்ஸாஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பைக்கில் முன்னாடி வர மாதிரி இருக்கும். இதில் வந்து பின்னாடி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அதே மாதிரி அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்ட்டு இதோட எக்ஸாஸ்ட், இந்த வீல்ஸ், இது எல்லாமே எக்ஸாக்ட்லி BMW பைக்ஸில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாற்றங்களும் பெருசாக கிடையாதுங்க. ஸோ லிக்விட் கூலிங் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டாப் கிளாஸான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு என்ஜின் அப்படின்னே இதை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது USD ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா RT-L50ங்கிற சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஷோவாக்கு ஈக்குவலான ஒரு சஸ்பென்ஷன் தான். அதோட கொலாபரேஷனில் வரதான் நல்லாவே இருக்குது. பட் ஒரு அட்வான்ஸர் டைப்பில் நீங்கள் போக முடியாது. ஆன் ரோட் பர்பஸில் இதோட சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்ல ஒரு சஸ்பென்ஷன் தான். ரியரில் உண்மையுமே நல்ல கொஸ்டினான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட கம்ஃபர்டபிலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டோட அந்த வீல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் டயர் வந்து ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் 310 mm டிஸ்க் பிரேக்கு, பை பிரேக் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் பிஸ்டன், டூயல் சேனல் ABS வரும். ஸோ ஃப்ரண்ட்லி ABS, ரியர்லி ABS வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரியரோட வீல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு 150/60க்கு 17 inches வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதே ரேடியல் டயர் தான். ரியரோட டிஸ்க் சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 280 mm வந்து வருதுங்க. டூயல் சேனல் ABS அப்படிங்கிறதுனால இதோட பிரேக்கிங் பஞ்ச் அண்ட் பிரேக்கிங் எஃபெக்டிவ்னஸ் வந்து இந்த வண்டியில் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஓட்டுறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது ஓட்டுறது. அந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைக் இந்த டயர்ஸ் வந்து ரேடியல் டயர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுவும் மெஷிலின் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ரோட் கிரிப்பும் ரோடோட கார்னரிங் அந்த
எபிலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா டயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நார்மலாக டிவிஎஸ் பைக் அப்படிங்கிறனால இந்த டிவிஎஸ் டயர்ஸ் எம்ஆர்எஃப் டயர்ஸ்னு போகாமல் மெஷ்லின் போயிருக்காங்க. ஒரு 3 லட்ச ரூபா பைக்குக்கு இது வந்து ஒரு ஒர்த்தபிளான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே ரியரோட இண்டிகேட்டர்ஸ் அந்த மட்கார்டு எல்லாமே கீழே வந்து டயரோட ஹக்கராக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டருமே டயர் ஹக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அந்த லைட்ஸ் மட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப், ஆக்சுவலாக ஸ்போர்ட்டியராக இருக்கிற மாதிரி நல்ல கேப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. டேஞ்சர் லைட்டோட லுக்ஸுமே நல்லாயிருக்கு. அப்படியே சீட்ஸை பார்க்கும்போது எஸ் இது வந்து ஒரு நார்மலான சீட், வென்டிலேட்டட் சீட் வந்து கிடையாது. பட் இதே நீங்கள் டாப் வேரியன்ட் போகும்போது நமக்கு வந்து வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன் வந்து வருது. சீட்ஸோட அந்த குஷனினஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது அண்ட் கம்ஃபர்ட்னஸாகவும் இருக்குது. ரியர் பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் சரி. பட் பில்லியன் சீட் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அது பில்லியன் உட்காந்துட்டு போகும்போது தான் தெரியும். அங்கே டிவிஎஸ் ரேசிங் அப்படிங்கிறது வந்து லைட்டாக அந்த பஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதில் சீட்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. பட் வென்டிலேட்டட் சீட்டோட ஆப்ஷன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேக்கெட் பைக்கில் லாங் ட்ரைவ் போகக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் வென்டிலேட்டட் சீட்டு வந்து போய்க்கலாம். பட் யூஸ்வலாக நார்மலாக இருக்க ரைடர்ஸாக இருக்கும்போது நமக்கு அந்த வென்டிலேட்டட் சீட் மோஸ்ட்லி தேவைப்படுது. கோல்டு ரீஜன்ஸில் தான் தேவைப்படும். பட் அந்த விதத்தில் பார்க்கும்போது சீட்ஸோட குவாலிட்டி இண்டிபெண்ட்டாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. டேங்க் வந்து நல்லா ஹியூஜாக செம்ம மஸ்குலராக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு 11 லிட்டர் டேங்க்கு தான். ஈவன் நிறைய கம்ப்யூட்டர் பைக்ஸ்லேயே 10 லிட்டர் 11 லிட்டர் தான் வருது. இவ்வளோ சிசி இருக்கக்கூடிய பைக்குக்கு அது ஒரு லாங் ட்ரைவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது இந்த 11 லிட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் எனக்கு தோணுது. மேபி அந்த வெயிட் ரேஷியோக்காக இதை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். இல்லை இது ஒரு நேக்கெட் பைக் அப்படிங்கிறனால மேபி அந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்களே என்னமோ. பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 13-14 கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். பட் 11 லிட்டர்ஸ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய கிளைம்டு மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 30 லிட்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆன் ரோடில் நீங்கள் ஃபுல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 25லேருந்து ஒரு 30 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதுக்கான மைலேஜ். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த 11 லிட்டர் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா 250 கிலோமீட்டரில் இருந்து உங்களுக்கு ஒரு 310-300 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மைலேஜாகவே கிடைக்கும். ஸோ ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஃபுல் டேங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்வல் ரேஞ்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். டேங்க் சைஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அண்ட் கிளச்சுக்கான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வித் குயிக் ஷிஃப்டர் ஆப்ஷன்ஸோட. இந்த குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது ஹைவேஸில் ரைட் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட் ரைட் வீடியோ நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அது எல்லாமே நமக்கு அந்த ரைடிங்கோட கம்ஃபர்ட்டாக இன்னுமே பெட்டராக இருக்குதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் ஓட்டும்போது. ஸோ இதோடைய அந்த சஸ்பென்ஷன்ஸ் ப்ளஸ் அதோடைய அந்த குவாலிட்டி ப்ளஸ் ரைடிங் கம்ஃபர்ட் உட்காந்துருக்க பொசிஷனுமே கூட ரொம்ப அந்த நேக்கெட் பைக் அப்படிங்கிறனால டக் பண்ணி ஓட்டக்கூடிய அந்த ஒரு அவசியம் வந்து எனக்கு கிடையாது. நான் நார்மலாக உட்காந்துட்டு என்னோட ரைடிங் ஸ்டைல் படி நான் நார்மலாக உட்காந்து ஓட்டினாலே போதும். எனக்கு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் கம்ஃபர்ட் சூப்பர். பட் எனக்கு என்ன நெகட்டிவாக நான் பார்க்குறேன்னா வைப்ரேஷன்ஸ். ஸோ செம்ம வைப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னன்னே தெரிலங்க. 80 தாண்டும் போது ஒரு நார்மலாக ஒரு ஸ்ப்ளெண்டர் வண்டியில் கூட அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஷைன்லாம் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்காது. யூனிகார்னில் வைப்ரேஷன் இருக்காது. ஒரு 310 சிசி. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது எதுக்காக 80 தாண்டும் போதே கையெல்லாம் உதறதுன்னு தெரில. வைப்ரேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். வைப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லைன்னா இது ஒரு பயங்கர பெஸ்ட்டு. பட் வைப்ரேஷன்ஸ் இருக்கதாங்க செய்யுது. வைப்ரேஷன் நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு அந்த அதருங்க கை கால் எல்லாமே நீங்கள் ரெவ் பண்ணும்போது வண்டியில் என்ஜின் வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அது பவரை வெளியில் கொண்டு வரும்போது வண்டி அதர் ரைட்டு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் இந்த வண்டியில் ஹெவியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம அந்த டிஓஹெச்சி செட்டப் அந்த ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேக்கெட் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஃப்ரேமிங் செட்டப் வண்டியோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே டிவிஎஸோட ஒரு டாப் நாச் குவாலிட்டி அப்படின்னு நான் தாராளமாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டோட லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக் ஹெட் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் டிஆர்எல் மட்டும் எரிகிற மாதிரி இருக்கலாம், டைனமிக் ஹெட்லைட்டாகவும் மாற்றிக்கலாம். நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர்ஸோட குவாலிட்டி ஹெட்லைட்டோட குவாலிட்டியெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. முக்கியமாக அந்த ஹெட்லைட் டிசைன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு உண்மையுமே ஒரு பயங்கரமான மிஷின். பட் ரொம்பவே அண்டர் ரேட்டட் தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் ரோட்ஸில் இந்த வண்டியை நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப ரேர் தான். நானே ஒரு 4 தடவை தான் பார்த்துருக்கேன். பட் அப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஜென்ரலாகவே 4 தடவை தான் பார்த்துருக்கேன் எங்கே போனாலும். நல்ல மிஷினுங்க, சீரியஸ்லி ஒரு நல்ல மிஷின். பட் அந்த வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். முக்கியமான ஒரு அப்டேட்டுக்கு வந்து போவோம். இது ஒரு கன்சோல் மீட்டர். கன்சோலை பற்றி நிறையா பேசலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டிஎஃப்டிக்கான ஒரு கன்சோல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி காட்டுறேன். 1982 டிவிஎஸ் ரேசிங் அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இதோட கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ஒன்று ஒன்றா கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ரைடிங் மோட்ஸ் தாங்க. ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மோட்ஸ் இருக்குது. அர்பன், ரெயின், ஸ்போர்ட்டு, ட்ராக்கு, சூப்பர் மோட்டோ. நமக்கு வந்து 5 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ட்ரிப் மீட்டர், ட்ரே மீட்ரு. ஸோ இதில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். எவ்வளோ டாப் ஸ்பீடு உங்களுக்கு வந்து லிட்டருக்கு இந்த வண்டி எவ்வளோ எடுக்குதுங்கிறத முதற்கொண்டு இது வந்து காட்டும். அதே மாதிரி வெஹிக்கல் கண்ட்ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு ரைட் கண்ட்ரோல்ஸ், முக்கியமாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டரு, டார்க் கண்ட்ரோல், இது எல்லாமே இருக்குது. RDTCயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லேம்ப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் டைனமிக்காக DRL அந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. டிஸ்பிளே கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ், கிளாக்கு, டேட்டு, ஸோ இதுக்கான எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். கஸ்டம் விட்ஜஸ்ங்கிறது நீங்கள் டிஸ்பிளேல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கொண்டு வரலாம், அதுக்கு நீங்களே உங்களோட இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை கஸ்டமைஸ் ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்களேன். 4 இதில் இருக்குது. 4 விதமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கூல் அண்ட் டெம்பரேச்சர், ரேஞ்சு, உங்களுக்கு செட், க்ரூஸ் கண்ட்ரோல் முக்கியமாக இந்த மாடலில் பேசிக் வேரியண்ட்லேயே வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இதையுமே ஒரு ஜாய்ஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹசார்டுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. மோட் கண்ட்ரோல்ஸு அண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஃபைனலி ஹாரன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் கொஞ்சம் லவுடாகவே இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்டார்ட்டு, கில் சுவிட்ச், ஆன் சுவிட்ச், ஆஃப் சுவிட்ச் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அந்த கன்சோல் செட்டப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு வெல் டெவலப்டு கன்சோல் அப்படின்னே நான் கண்டிப்பாக இதை வந்து சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணி இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. அந்த பீட் உண்மையுமே நல்லா இருக்குது இதில். ஸோ அந்த கிளச்சோட சவுண்டு பார்த்திங்களா, அந்த ட்ரை கிளச் ரொம்பவே நல்லா இருக்குது. அது ரொட்டேட் ஆகிறது அந்த கிளாஸ்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வண்டியோட லுக்ஸு. ஸோ வண்டியை ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பா, ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வியூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பேஸ் வேரியண்ட்டோட ஆன் ரோட் இன்றைக்கி நியர்லி ஒரு 3 lakhs கிட்ட வந்து வருது. டாப் வேரியண்ட் போக போக 3.5 லட்சம் வரைக்கும் நமக்கு அந்த ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப 25லேருந்து 30 அப்படிங்கிறது நமக்கு ஆவரேஜ் மைலேஜாக வந்து கிடைக்கிது நண்பா. ஸோ இதோடைய ஒரு டெஸ்டட் ரிவ்யூ தொடர்ந்து கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை நம்ம தெரியப்படுத்துறதுக்கான காரணம்னா அப்பாச்சியில் இந்த மாதிரி ஒரு பைக் வந்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் 300cc போகும்போது டேரெக்டாக ராயல் என்ஃபீல்டு, ஹிமாலயன் எஸ்கேப் ஆகிடுவீங்க, இல்லைனா டியூக்கு, கேடிஎம்னு போயிடுவீங்க. ஹீரோவில் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸ் ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின் அண்ட் எக்ஸ்ட்ரீமோட லிக்விட் கூலிங் இன்ஜின்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் டிவிஎஸ் சைட்லேயும் ஒரு தரமான ஒரு பைக் இருக்குது. எக்ஸப்ட் தட் வைப்ரேஷன் இந்த வண்டி முன்னாலுமே ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ட்டு தான். ஸோ இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நான் உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வெயிலில் நின்று வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பைக்ஸை பற்றி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணாத, தமிழில் டீட்டெயிலாக இல்லாத பைக்ஸை பற்றிலாம் நம்ம ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கோம். எக்ஸலோட ரிவ்யூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.